ஒரு பிஸ்னஸ் ஓனரு நீங்கள் காலையில் எழுப்பி நீங்கள் எதுக்கு ஆஃபீஸ் போகிறீங்க, எதுக்கு உங்கள் பிஸ்னஸுக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆன்சர் என்னவாக இருக்குன்னா, இன்றைக்கி இந்தந்த ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு. இதே நீங்கள் வந்து ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார், ஒரு அம்பானி இருக்காருன்னு வச்சிங்களேன், அவர்கிட்ட இந்த கொஷினை கேளுங்க. அவர் வந்து ஒரு பெரிய இலக்கு சொல்லுவார். லாஸ்ட் இயர் என் கம்பெனி வந்து ஒரு 50,000 கோடி பண்ணுச்சு, இந்த வருஷம் ஒரு 60,000 கோடி பண்ணணும், அதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு விஷயந்தான் அவங்களையும் நம்மளையும் பிரிக்குது. அதாவது ஒரு பெரிய இலக்கை நோக்கி தினமும் ஒவ்வொரு அடியாக அவங்க எடுத்து வச்சு போகிறாங்க. நம்ம இலக்கை மறந்துட்டு ப்ராப்ளத்தை நோக்கி தொடர்ந்து போயிட்டே இருக்கோம். நான் வந்து என்னுடைய கோச்சிங் ஆரம்ப காலத்தில் வந்து நானுமே வந்து பிஸ்னஸ் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குற ஆளாக தான் இருந்தேன். அந்த சொல்யூஷன்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளத்துக்கு நம்ம வந்து சொல்யூஷன் கொடுத்தோம் அப்படின்னா 2வது ப்ராப்ளம் வரும், 2வது ப்ராப்ளம் சால்வ் பண்ணோடனே 3வது ப்ராப்ளம் வரும். இது மாதிரி தொடர்ந்து பிஸ்னஸில் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும், ப்ராப்ளம் ஃபோக்கஸ் பண்ணுற வரைக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய இலக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இலக்கு நோக்கி போவீங்க. அந்த இலக்கில் இந்த ப்ராப்ளம்லாம் சாதாரணமாக கரைஞ்சி போயிடும். ரைட். ஸோ அதனால் வந்து ஒரு 100 கோடி இலக்குன்னு கொடுக்க சொல்ல, நீங்கள் நைட்டு தூங்க சொல்ல, காலையில் எழுந்துக்க சொல்ல, எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போ எல்லாமே நீங்கள் பண்ணுற வேலை எதுக்குன்னு உங்களால் கனெக்ட் ஆக முடியும். எல்லாத்துக்கும் எதுக்கு பண்ணுறோம், அந்த இலக்கு நோக்கி பண்ணுறோம். ஸோ இலக்கு பெருசாக இருக்குது, அது ஒரு 3 வருஷத்தில் அடையத்துக்கான ஒரு மேப்பும் நாங்கள் சேர்த்து கொடுத்துட்றோம். அப்போ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் லைனில் ரொம்ப ஸ்பீடாக போயிடுவீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சக்ஸஸ் வந்து எப்படி இருக்கும் தெரியுமா, அது வந்து ஜிக்ஸாக்காக மேலே கீழே இறங்கி ஏறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது யாருக்கு தெரியுங்களா? கையில் மேப் இல்லாதவங்களுக்கு, ஓகேங்களா, டெஸ்டினேஷன் சரியாக தெரியாதவங்களுக்கு. டெஸ்டினேஷன் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அதெல்லாம் தோணவே தோணாது. எப்படி ஷார்ட்டாக ஒரு பாலம் கட்டலாம் இல்லையா, ஒரு கிளிஃப்க்கு 2, அதாவது ஒரு பெரிய மலைக்கு இன்னொரு மலைக்கு நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்குது, இந்த ஆற்றை சுற்றி தான் வரணுன்ற அவசியம் இல்லை. அது கடக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். பட் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு தெரியாமல் ஆபத்துலேருந்து வெளியே வந்தால் போதும், பிரச்சனைலேருந்து வெளியே வந்தால் போதும் அப்படின்னா அந்த மலையே சுற்றி சுற்றி வந்துட்டுருப்பீங்க. நமக்கு அதாவது நாங்கள் யாரை எதிர்த்து போராடுறோம் அப்படின்ற ஒரு பெரிய கொஷின் எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த சொசைட்டி எதிர்த்து தான் போராடுறோம். ஏன்னா ஒரு ஆண்டர்ப்ரனராக நீங்கள் வரீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரீ அட்வைஸ் கிடைக்கும். அது ஜெயிச்சவங்க கொடுக்குறாங்களோ ஜெயிக்காதவங்க கொடுக்குறாங்களோ, ஃப்ரீ அட்வைஸ் அது வந்து பொதுவாக அந்த பொது புத்தியிலேருந்து கிடைக்கும். பெரிய ரிஸ்க் எடுக்காதீங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரீ அட்வைஸ் நிறைய இருக்குது. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், நீங்கள் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணதை தூக்கி தூரம் போட்டுடுங்க, ஒரு கோலை செட் பண்ணுங்கள். அடுத்த 1000 நாளுக்கு டெய்லி அந்த கோலுக்காக ஒவ்வொரு % முன்னேறுங்க.